தரத்தை போற்றும் திருவள்ளூர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் நவராத்திரி கொழு கொண்டாட்டம் சீசன் 5 வழங்குவோர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் திருவள்ளூர். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தரத்தின் அடையாளம் உங்கள் திருவள்ளூர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் உங்கள் அனைவரையும் இனிதே வரவேற்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே இங்கே வந்திருக்கிறதுக்கு காரணம் நவராத்திரி கொழு கொண்டாட்டம். நிறைய பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ அதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வின்னரை தேர்ந்தெடுத்து அவங்கள இங்கே கூப்பிட்டு நாங்கள் கௌரவிக்கிறோம். ஸோ அதுக்காக வந்திருக்க எல்லா வின்னர்ஸ்க்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஷோரூம் பற்றி பேசியே ஆகணுங்க. நானும் நிறைய ஜுவல்லரி ஷாப்ஸ்லாம் பார்த்துருக்கேன், போயிருக்கேன். இங்கே மட்டும் எப்படின்னே தெரியல, ஒரு மல்லிகை கடையில் காய்கறி கடையில் காலையில் ஒரு கூட்டம் இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி எப்போவுமே ஒரு கூட்டம் இருக்குது. அதனுடைய ரகசியம் என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த ரகசியத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பிரான்ச் மேனேஜர் திரு கன்னியப்பன் அவர்களை அழைக்கிறோம். வெல்கம் சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நீங்கள் நல்லா இருந்தால் தான் நாங்கள் நல்லா இருக்க முடியும். நாங்கள் நல்லா இருந்தால் தான் என்ன பண்ணுவோம், எங்களோட ஃபேமிலி நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு எல்லாம் காரணம் வந்து நீங்கள் தான். நமது ஜிஆர்டி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 60 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 60 ஜிஆர்டி ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது யாரால்? கஸ்டமர் ஆகிய உங்களால் தான். 9/2/2012 அன்னைக்கு நம்ம திருவள்ளூர் ஜிஆர்டி ஓப்பன் பண்ணோம். 12 வருஷம் ஆகிறது. நிறைய போட்டிலாம் நடந்திருக்கு. கார்லாம் வின் பண்ணியிருக்காங்க, 2 வீலர்லாம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட எம்டிஸ்லாம் வந்து வருஷம் வந்து புது போட்டிகள்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நவராத்திரி கொழு கொண்டாட்டம், கோலம் கோலாகலம் இந்த 2 போட்டியை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நவராத்திரி கொழு கொண்டாட்டம் 5வது வருடம். இதில் கலந்துக்கின எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வின்னர் தான். அதில் வந்து பெஸ்ட்டு யாருன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் ஒரு சின்ன கிராமம் தான். நாங்கள் பிறந்து வளர்ந்தது அங்கே வந்து இந்த மாதிரி கொழு கொண்டாட்டம் போட்டிலாம் வந்து நடந்ததில்லை. ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஃபெஸ்டிவல் வந்து ஜிஆர்டியில் தான் வந்து நான் இது பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கொழு கொண்டாட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சாமி சிலைகள்லாம் வச்சு, அப்புறம் மின்விளக்குகள்லாம் வச்சு, அப்புறமா வந்து அந்த வந்திருக்கிறவங்களுக்கும் வந்து அந்த தாலி கயிறு, அந்த மஞ்சள் குங்குமம், மல்லிகைப்பூ இதெல்லாம் வச்சு அழகாக வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து எக்ஸ்பிளைன் கொடுத்துருந்தாங்க. இந்த நவராத்திரி கொழு வந்து இதனால் இதை பண்ணியிருக்கோம். இந்த திருவள்ளூரில் பார்த்தீங்கன்னா வீரராக பெருமாள் எப்படி ஃபேமஸோ அதே மாதிரி திருவள்ளூர் ஜிஆர்டி வந்து உங்களால் தான் ஃபேமஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் வந்து ஆயில் மில் பஸ் ஸ்டாப்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து ஆயில் மில் பஸ் ஸ்டாப்பை எடுத்துகிட்டு ஜிஆர்டி அப்படின்னு வந்து ஒரு பஸ் ஸ்டாப் வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து உங்களால் தான். 12 வருஷம் ஆகுது நான் இந்த ஊருக்கு வந்து. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஊர்லேயே நாங்கள் செட்டில் ஆகிட்டோம். ஆக்சுவலி திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் எங்களுது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டாக நாங்கள் மாற்றின காரணமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதரவும் மற்றும் அரவணைப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஜிஆர்டி திறந்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே வந்து அரக்கோணம் ஜிஆர்டி திறந்தோம், அப்புறமா பூந்தமல்லி திறந்தோம், அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆவடியும் திறந்தோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆசீர்வாதத்தினால தான் வந்து திறக்க முடிஞ்சது. கம்மிங் பார்த்தீங்கன்னா இந்த 2024ஆம் ஆண்டு 5 வந்து கிளைகள்லாம் நம்ம திறக்க போகிறோங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அனந்தபூர், அப்புறமா வந்து விஜயநகர், அப்புறமா ராஜமந்திரி, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மைசூர், அப்புறம் தேனி. இந்த 5 ஜிஆர்டி வந்து இந்த 2024 ஓப்பன் பண்ண போகிறோம். உங்களுக்கே தெரியும், ஒரு ஜிஆர்டி ஓப்பன் பண்ணனா குறைந்தது 100 ஸ்டாஃப் இல்லாமல் ஓப்பன் பண்ண முடியாது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 100 ஸ்டாஃப்னு வந்து எங்கள் முதலாளி சொல்ல மாட்டார். எங்களோட சேர்மன் 100 குடும்பத்தை வாழ வைக்கணும் அப்படின்னு தான் வந்து எங்களோட முதலாளியோட ஆசை. ஸோ அதனால் இந்த வருஷம் 5 ஜிஆர்டி ஓப்பன் பண்ண போகிறோம். 500 குடும்பத்தை நம்ம வேலை தர போகிறோம். 500 குடும்பத்தை வேலை கொடுத்தோன்னா அங்கே இருக்கிற பக்கத்தில் இன்னொரு ஜிஆர்டி நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். மறுபடியும் வந்து ஜிஆர்டி ஓப்பன் பண்ணுறதுக்கு காரணம் உங்களுடைய சப்போர்ட்னால தான் நம்ம ஓப்பன் பண்ண முடியுது. இவ்வளோ நாள் எப்படி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இனி வரும் காலங்களையும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லா போட்டியிலையும் வந்து நீங்கள் எல்லோரும் கலந்துக்கிட்டு வின் பண்ணணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ சார் ஏதோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தார். என்ன சார் பயங்கரமாக எக்ஸாமு கூட நான் இப்படி படித்தது இல்லையாண்ணா? இல்லை சார், ஃபஸ்ட் டைம் நான் வேறு ஷோரூமில் இருக்கும்போதெல்லாம் நான் வந்து ஃப்ளோர் மேனேஜராக இருந்ததுனால நான் இந்த பக்கமே போக மாட்டேன் அப்படின்னாரு. இவர் பேசுனதை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. அது என்னங்க நீங்கள் ஆயில் மில் பஸ் ஸ்டாப்பை நீங்கள் ஜிஆர்டின்னு பட்டுன்னு மாற்றிட்டீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் சொன்ன நிறைய விஷயங்கள் 60 வருஷத்தில் 60 ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இந்த வருஷம் 65ஆக மாற்ற போகிறோம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் தான் காரணம். இப்போ வெற்றி பெற்று ஒவ்வொருத்தருக்கும் பரிசு கொடுக்க போகிறது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இருக்க ஸ்டாப்ஸ் கிடையாது. சார் சொன்ன மாதிரி ஃபேமிலியில் ஒருத்தரான நீங்களும் தான். இங்கே வந்திருக்க ஒவ்வொரு கஸ்டமர் கூப்பிட்டு தான் ஒவ்வொரு வின்னருக்கும் கொடுக்க போகிறாங்க. ஸோ இருந்தாலும் சார்கிட்ட ஃபஸ்ட் வின்னருக்கு ஒரு அவார்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஸோ அவங்களும் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. சார் கொடுத்துடலாமா?
நவராத்திரி குழு கொண்டாட்டம் சீசன் 5 நிகழ்ச்சியில் 16/10/2023 டே 1ஓட வின்னர் கௌசல்யா ஃப்ரம் பெரியகுப்பம் திருவள்ளூர். உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கம்மா. நாங்கள் 43 வருஷமாக ஜிஆர்டியில் தான் நகை எடுக்கிறோம். நல்ல ராசியான கடை, நகையும் சேரும், எந்த இதுவும் கிடையாது, எந்த குறைபாடும் கிடையாது. 23 வருஷமாக நாங்கள் கொண்டு வைக்கிறோம். ரொம்ப தேங்க்யூ. இன்னும் அடுத்தடுத்த வருஷமும் வைங்க, எங்களே கூப்பிடுங்க. வைப்போம், சில்வர் ஜிப்லையும் கொண்டாடுவோம். வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்குமா. உங்கள் ஆதரவு எங்களுக்கு எப்பவுமே வேணும். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். 18/10/2023 சங்கீதா ஃப்ரம் ஊத்துக்கோட்டை. எப்படி இருக்குது உங்களுக்கு இந்த ஃபீல்? ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது சார். இது நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் இதுக்காக. உங்களை வந்து நாங்கள் சும்மா தான் இன்வைட் பண்ணோம். ஆனால் இப்படி நீங்கள் எப்படி சர்ப்ரைஸ் கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியல. நாங்கள் ரெகுலர் கஸ்டமர் ஜிஆர்டிக்கு, அதனால தான் நாங்கள் ஃபோன் பண்ணோம். நீங்கள் வந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார். இதே மாதிரி பண்ணுங்கள், நாங்கள் ஹோப் பண்ணுறோம் உங்களுக்காக. கண்டிப்பாக ஃபேமிலிக்கு பண்ணாமல் வேறு யாருக்கு பண்ண போகிறோம். தேங்க்யூ ஸோ மச் மேம். நெக்ஸ்ட் இயரும் உங்களை எங்கேயும் மீட் பண்ணோம். தேங்க்யூ மேம். டே 4 19/10/2023 சுபாஷினி கொசவன்பாளையம் திருவள்ளூர். டே 5 20/10/2023 தமிழ்ச்செல்வி ஃப்ரம் மணவாள் நகர் திருவள்ளூர். சொல்லுங்கள் மேம், உங்கள் அனுபவம். நாங்கள் நவராத்திரிக்குள் வந்து பிறந்தது அம்மா வீட்டில் வைக்கிற பழக்கம். அதே பழக்கத்தில் தான் இப்போ நாங்களும் வச்சுருக்கோம். 50 வருஷமாக வைக்கிறோம். இந்த ப்ரைஸ் வாங்குறது இது நான் செகண்ட் டைம் வாங்குறீங்க. ஸோ அடுத்த தடவையும் வைங்க, பரிசு நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கோம், நீங்கள் வச்சுட்டே இருங்க. கண்டிப்பாக. சரி, தேங்க்யூ ஸோ மச் மேம். டே 6 21/10/2023 ஆராவ் அமுதன் திருவள்ளூர். ஸோ டே 8 23/10/2023 லோகநாதன் ஃப்ரம் கடம்பத்தூர். 24/10/2023 கல்யாணி ஃப்ரம் சவுத் டேங்க் ஸ்ட்ரீட் திருவள்ளூர். நமஸ்காரங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஆர்டி இவ்வளோ வளர்ந்தது காரணம் வாடிக்கையாளர்கள் சரி, ஜிஆர்டி வளர்ந்ததுன்னா தங்க நகை சேமிப்பு திட்டம் தான். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எல்லாராலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்க முடியாது. ஸோ அதனால தான் நம்ம ஜிஆர்டி பார்த்தீங்கன்னா 3 ஸ்கீம் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்கீம் பார்த்தீங்கன்னா நியூ கோல்டன் 11 இந்த ஸ்கீம் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 11 மாதம் ஸ்கீமு. மாதம் அமௌண்ட்டாக வர வைக்கப்படும். 11 மாதம் முடிவில் பார்த்தீங்கன்னா அன்னியோட தங்க விலைக்கு வெயிட்டாக வர வச்சு 18% வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம். இந்த ஒரு ஸ்கீம் ஒன்று போயிட்டுருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி. நிறைய பேர் வந்து கேட்பாங்க, கோல்டு ரேட்டு ஏறிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அதுன்னு. அதுக்காடி தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்கும். இது என்னென்னா மாதம் அமௌண்ட்டாகவும் வந்துட்டுருக்கும், ஒரு சைடு வந்து வெயிட்டாகவும் வந்துட்டுருக்கும். 11 மாதம் முடிவில் சேர்ந்துருக்கிற எடைக்கு 18%, 50% வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம். அப்புறம் அமௌண்ட் வந்துட்டுருக்கும். அமௌண்ட் என்னென்னா அன்னியோட கோல்டு ரேட்டுக்கு, அதாவது இந்த ஸ்கீமில் எப்படி அமௌண்ட் வருதோ அதே மாதிரி இதுலேயும் அமௌண்ட் வந்துட்டுருக்கும். இதில் 18% வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 18%ல் 50% வந்து பெனிஃபிட் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, என்னால் மாதம் வந்து ஸ்கீம்லாம் வந்து கட்ட முடியாது, நான் ரொம்ப லாங்கில் இருக்கேன், ஒரே டைம் பேமெண்ட் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இருக்குது. ஆனால் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ஒன் டைம் பேமெண்ட்டு. இந்த ஸ்கீம் வந்து போட்டுட்டிங்கன்னா கார்டு வந்து நீங்கள் வீட்டில் வச்சிடலாம். 11 மாதம் முடிஞ்சு வரும்போது அன்னியோட தங்க ரேட்டுக்கு எவ்வளோ எடை சேர்ந்துருக்கோ அந்த எடைக்கு 18% வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோல்டன் 11 ஸ்கீமுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா வெயிட் எடுப்பீங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 கிராம் இதில் சேர்ந்துருக்கீங்கன்னா நீங்கள் 30 கிராம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அந்த 10 கிராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூவேஷனில் 20% வந்து இந்த ஸ்கீமுக்கு பொருந்தும். சரிங்களா. இதுக்கு வந்து ஃபுல் கேஷ் தான் கட்டணும் அப்படின்னு இல்லை. உங்கள் வீட்டில் பழைய நகைலாம் இருக்கும், அதையும் எடுத்துகிட்டு வந்து வேல்யூ போட்டுட்டு இந்த ஸ்கீமை மட்டும் போட்டுக்கலாம். பழைய நகை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பழைய நகை இருக்குது அதை வந்து வேல்யூ போட்டு புது நகை மாற்றணும்னு. இப்போயே ஸ்பாட் டேத்தில் நீங்கள் போட்டிங்கன்னா புதுசுக்கு வந்து வேல்யூ அடிஷனல் நீங்கள் பே பண்ணணும். ஆனால் இந்த கோல்டன் 11 ஸ்கீமில் நீங்கள் பழைய நகை போட்டு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 11 மாதத்தில் 18% வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம். இது ஒரு நல்ல ஸ்கீம் இருக்குது. பாப்பா வந்து சின்ன வயசாக இருக்கும், காயின் நிறைய சேமிப்பாங்க. காயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2% டை சார்ஜ், 3% ஜிஎஸ்டி நீங்கள் பே பண்ணணும். ஆனால் இந்த மாதிரி தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் நீங்கள் வாங்கும்போது அப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஜுவல்ஸு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், வேல்யூடேஷன் இல்லாமல். 3 ஸ்கீம் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு பிடிக்கும். ஒரு ஸ்கீமும் வந்து எங்களோட சேர்மன் பார்த்தீங்கன்னா ரொம்ப யோசித்து கஸ்டமரோட ஃபீட்பேக்கு கேட்டு தான் வந்து ஒரு ஸ்கீமையும் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஒன்று நியூ கோல்டன் 11, இன்னொன்று நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி, இன்னொன்று கோல்டன் 1. 3 ஸ்கீம் இருக்குது. கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். தங்க நகை சேமிப்பு திட்டம் ஜாயின் பண்ணி வேல்யூடேஷன் இல்லாமல்
நீங்கள் எடுத்துக்கோங்க. இது நாள் வரைக்கும் எப்படி ஜிஆர்டிக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ இன் ஃப்யூச்சர்லேயும் இனி திறக்கிற ஜிஆர்டிக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். கூடிய விரைவில் திருத்தணியும் பிளான் பண்ணியிருக்கும். திருவள்ளூரில் எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி திருத்தணி எந்த ஜிஆர்டி திறந்தாலும் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் கிடையாது. அதாவது என்னன்னா இந்த நவராத்திரி கொலு கொண்டாட்டம் முழுக்க பார்த்தீங்கன்னா பெண்கள், அதாவது பெண்கள் யார் இந்நாட்டின் கண்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம். உங்கள் கிட்ட இருந்து விடைபெறுவது மனோஜ். தேங்க்யூ ஸோ மச்.